ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அவலை வச்சுட்டு பணியாரம் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறாங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைகிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துடுச்சிங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்துருக்குறாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சிவப்பு அவல் எடுக்கிறதாலும் எடுத்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா புரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ இதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த நெய்யை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெய்யை நல்லா உருக விட்டுடலாங்க. இப்போ நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு கேரட்டை துருவி எடுத்துருக்குறாங்க. அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த நெய்யோடு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் துருவலும் கேரட்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவலை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட வாசனைக்காக 4 ஏலக்காய் எடுத்துருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வேறு ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவல் பவுடரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறாங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறாங்க. ஆப்பச்சோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன். வேணால் நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. இப்போ வதக்கி வச்சுருக்க தேங்காய் துருவலை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு ஒயர் விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா இது வந்து நல்லா கெட்டியாகிட்டு வரும். இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்குறாங்க, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். பால் பத்தலைன்னும் போது நம்ம தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. எனக்கு வந்து 1 கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு. நான் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இடையில தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கூட ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம அவலும் கோதுமை மாவும் வச்சுருக்கனால திக்னஸாகவே இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இட்லி மாவை நம்ம கரைச்சி வைப்போம்ல, அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பணியாரக்கல்லில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காய வச்சுருக்குறாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு குழியிலையும் மாவு சேர்த்துக்கலாங்க. மாவு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே மாவாக இருக்கிற மாதிரியே தான் இருக்குது, அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரணும். இப்போது மிதமான தீயில் நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போது ஒரு பக்கமாக நல்லா வெந்து வந்திருக்கு, நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ இதே போல் அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வந்துருச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அவல் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.